நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆம் ஆத்மி கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் அக்கட்சியில் நிலவி வரும் உட்கட்சி பிரச்சினை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் கட்சியின் செயல்பாடுகளை குறை கூறி செயற்குழு உறுப்பினர்களுக்கு கூட்டாக கடிதம் எழுதியதாக கூறப்படும் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஆம் ஆத்மி செயற்குழு கூட்டத்தில் இதுகுறித்து பிரசாந்த் பூஷன் விளக்கம் அளிப்பார் என தெரிகிறது. இக்கூட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். முக்கியத்துவம் வாய்ந்த இக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என பலரும் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். இந்த சர்ச்சை குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்த கெஜ்ரிவால், இத்தகைய சர்ச்சைகள் ஆம் ஆத்மியின் மீது டெல்லி மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சிகிச்சைக்காக கெஜ்ரிவால் பெங்களூரு சென்றுள்ளதால் இன்று நடைபெறவுள்ள கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஆம் ஆத்மியின் உட்கட்சி பிரச்சினை துரதிருஷ்டவசமானது என அதன் முன்னாள் நிர்வாகிகளில் ஒருவரும் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவருமான கிரண் பேடி கூறியுள்ளார். இது எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆம் ஆத்மியில கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அது அரச பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். டெல்லியில் மக்களின் முழு ஆதரவுடன் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் ஆம் ஆத்மியில் பிளவு ஏற்படுமா என்பது இன்றைய செயற்குழு கூட்டத்தில் தெரிந்துவிடும். வாசுதேவன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.